எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் அம்மாவோட சாரீஸ், அதாவது பால் குடத்துறது, எங்கள் ஊருக்கு போகிறதுக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரீலாம் இப்போ வரிசையாக அவங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்றைக்குமே நம்ம ஃபுல் வீடியோ போடுறதில்லை, இன்னைக்கு தான் போட போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ. எங்கள் அம்மா சாரீ பால் குடம் எடுத்ததுக்காக பால் குடம் எடுத்தாங்க. அப்போ எங்கள் மாமா எங்கள் அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு சாரீ இது. இந்த சாரீ எங்கள் பாட்டியோடது. இந்த சாரீ எங்கள் பாட்டியோடது. இந்த சாரீ எங்கள் அம்மாவோட நிச்சயதார்த்த புடவை. இந்த சாரீ எதுமா? இது எங்க அண்ணன் பிறந்தப்போ எங்க தாத்தா எடுத்து கொடுத்த சாரீ இது எங்க அம்மாவுக்கு. எங்க அண்ணன் சொல்லும் போது சிரிப்பு தான் வருது. ஓகே, அடுத்து இது என்னமா? இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சா அப்போ அப்ப 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 எப்பயா எடுத்து 3 மாசம் ஆகுதாமா. அப்ப இன்னும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சாமா. அதனால எங்க அம்மா அந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அந்த சாரி இது. அடுத்து இது என்ன சாரி? இது எங்க வாயில் நுழைவு பண்ணிச்சு. சாரி, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எடுத்த சாரி இது. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரி. மஞ்சள் காலமா மஞ்சள் எடுத்து கொடுத்தாரு. அந்த சாரி இது. இதுமா இது நான் பிறந்தப்போ எங்க பாட்டி எங்க அம்மாக்கு எடுத்து கொடுத்த சாரி. அந்த சாரி இது. இதுமா மதுரைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த சாரி சும்மா கடையில போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். இது மதுரையில எங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எடுத்த சாரியா. போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது சாரி கடையை பார்த்துருக்காங்க. பார்த்து உள்ள போய் சும்மா பார்த்துருக்காங்க. இது பிடிச்சிருக்கு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சாரி இது. இது என்னது? அப்போ ட்ரெண்டிங்ல போயிருந்துச்சு காப்பர் சாரி. ஆமா, அந்த சாரி இது. இந்த சாரி எதுமா? போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த சாரி. இது இந்த சாரி போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த சாரி எங்க அம்மாவுக்கு. இது எங்க பாட்டியோட சாரி. எங்க பாட்டியோட சாரி அப்ப இருந்தது. கொஞ்சம் டல்லாதான் இருக்கும். அதனால எங்க பாட்டி இல்லாதனால எங்க அம்மா ஞாபகம். இது எங்க அம்மாவோட கல்யாண புடவை. கல்யாண புடவை. இது எங்க அம்மாவோட கல்யாண புடவை. நான் வயிற்றுல இருக்கும் போது எங்க அம்மா இந்த சாரி தான் போட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சாரி தான். சாரி அப்போ போட்டிருந்தாங்க. இது எங்க அப்பா, இது அப்பா இது எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி முதல்ல எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரி. பிங்க் கலர்ல முதல்ல எங்க அப்பா எடுத்து கொடுத்துருக்காரு அந்த சாரி.
இந்த கலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது போலாமா? இது இந்த சாரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவோட பெரிய அண்ணன் எடுத்து கொடுத்த சாரியா. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த சாரி. நெக்ஸ்ட் இது எங்க அப்பாவோட தங்கச்சி எடுத்து கொடுத்த. இது வந்து எங்க தாத்தாவோட தங்கச்சி, எங்க தாத்தாவுக்கு தங்கச்சி எடுத்து கொடுத்த சாரி. அம்மா எங்க அம்மாவுக்கு முதல்ல தென்னை மரம்லாம் இருக்கு. இது வந்து அடுத்து என்னோடதான். இது வந்து எங்க அம்மாவோட சடங்கு சாரி. அந்த சாரி தான் இது. அப்போ வந்து அபூர்வப்பட்டு கொஞ்சம் நல்லா மூவிங் இருந்துச்சு. எங்க அம்மா ஆசைப்பட்டு எனக்கு எங்க அம்மா அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க. இது வந்து என்னோட இதை வச்சு வீடியோ பண்ணிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது என்னோட சடங்கு சேலை. தூக்க முடியாது, அப்படி இருக்கும். ஸ்டோன் வச்சுட்டேன். இதுதான் என்னோட சேலை. ஓகே, அடுத்தது தோளான்னு இருக்கு. இது இந்த சேரி இது வந்து இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு எடுத்துட்டாங்க. 2024. இது 2024 கல்யாணத்துக்கு எடுத்த சாரி. கல்யாண நாளுக்கு சாஃப்ட் சில்க். இந்த சாரிமா, இந்த சேலை வந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து பட்டு புடவை கட்டுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த புடவையை நான் எடுத்து கட்டுவேன். பட்டு சேலை வந்து இது அப்படி அட்டகாசமா இருந்துச்சு. அதனால இந்த சேலை வெறும் 350 ரூபாய்க்கு எடுத்துட்டாலும் பட்டு சேலை தான் அடிச்சு பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா? எப்பவுமே டிஃப்ரெண்டாவும் திங்காங்க. எல்லாரும் பட்டு சேலை கட்டிட்டு போவாங்க. ஆமா, பட்டு சேலை மாதிரியே அவனு கட்டிட்டு போவாங்க. இதுமா பட்டு சேலை தான் கட்டணும். இது பட்டு சேலை மாதிரி இருக்கு. அது வந்து உங்க காது குத்துக்கு மாமா எடுத்துக்கணும். இது வந்து என் காது குத்து 2 பேரும், எனக்கு எங்க அண்ணன் 2 பேரும் காது குத்துக்கும் எடுத்து கொடுத்த சாரி. இது காமிக்கல இன்னி. கிரீன் கலர். அப்பெல்லாம் எங்க அம்மா இது போட்டுதாங்களா எனக்கே டவுட். ஆனா இதே மாதிரி இன்னொரு கலர் போட்டாங்க, எல்லோ கலர்ல போட்டுருந்தாங்க. அது பார்த்து இது காது குத்துக்கு தங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு போகும்போது எங்க அம்மாவோட அதான் எங்க அம்மா ஒட்டுன்னு இப்ப புதுசா எடுத்துட்டு கட்டிப்பாங்க. அந்த சைடு அதுல ஒண்ணு இது அப்படி இல்ல எல்லாமே. இது வந்து போன வருஷம் கல்யாணம். போன வருஷம் 2023. 2023ல கல்யாண நாளுக்கு எடுத்த சாரி இது. அந்த சாரி இது. இது சரிம்மா. இந்த சாரி ரொம்ப ஸ்பெஷல். என்ன ரீசன் அப்படின்னா, கல்யாணம் ஆகி 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்காரங்க அவங்க கையால எடுத்து கொடுத்த சேலை. 15வது வருஷம் கல்யாண நாளுக்கு இந்த சேலை வீட்டுல அவங்களாவே எடுத்துருந்தாங்க. எங்க அப்பா 15 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துருந்தாங்க. அந்த ரோஸ் கலருக்கு அப்புறம் அவங்களா எடுத்து கொடுத்து இந்த இங்க இருக்கு. அந்த செலக்ஷன் இங்க இருக்கு. அந்த சேலைக்கு அப்புறம் அவங்க கையால எடுத்து சேலை இந்த சேலை. 2 சேலை ரெண்டுமே எங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு. அடுத்து லாஸ்ட் ஒன் ஃபைனலி. இது வந்து எங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா சில்க் காட்டன்ல கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த சேலை நானா போய் எடுத்துட்டு வந்து கட்டிட்டு போனேன் கல்யாணத்துக்கு. சூப்பரா இருந்துச்சு. அன்னாச்சி பழம்லாம் போட்டிருக்கோம்.
ஓகே, அவ்வளவுதான் இந்த சாரி செக்ஷன். இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி, பாய்.